சொல்லி பிசாசின் தலையை நசுக்குகிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவனோ வேற ஒரு காரியத்தை செய்து ஒரு ஓட்டத்தை கட்ட நியமிக்கிறார். அந்த வெற்றியை கொடுத்து விட்டார். ஒன்று கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். எல்லாரும் சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணினவைகள். ஒருமையில் இருக்கா, பன்மையில் இருக்கா? பன்மையில் இருக்குது. அப்ப தேவன் ஒரு காரியத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணவில்லை, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். 1000 காரியங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதான் 10வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் என்ன நமக்காக ஆயத்தப்படுத்தினவைகள் எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்ப இந்த ஆயத்தப்படுத்தினவைகள் எல்லாம் எங்க இருக்கிறது சொல்லுங்க? தேவனுடைய ஆழங்களுக்குள் இருக்கிறது. எங்க இருக்கிறது? தேவனுடைய ஆழங்களுக்குள் இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆதாமை ஏவாளையும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பாகவே 6 நாட்கள் வேலை செய்து அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். அவங்கள உருவாக்கிட்டு, ஐயோ என்ன சூரியனை படைக்காமல் விட்டுட்டனே, ஐயோ இவங்க இருட்டில் தடவி திரிவாங்களே, சூரியனை படைக்கலாம், அதுக்கப்புறம் படைக்கல. எல்லாவற்றையும் அத்தனையும் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு தான் அவர்களை சிருஷ்டித்தார். நம்மையும் இந்த உலகத்தில் கர்த்தர் பிறக்க வைப்பதற்கு முன்பாகவே நமக்கு தேவையான அத்தனை அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு தான் இந்த உலகத்திற்கே நம்மளை என்ன செய்தார்? கொண்டு வந்தார். அதனால எனக்கான காரியம் இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே என்று சொல்லி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. உங்களுக்கு தேவையானவை எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப அவற்றை நம்ம என்ன செய்யணும்? சுதந்தரிக்கணும். நமக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகள் எல்லாவற்றையும் சுதந்தரிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? நம்முடையது. அப்ப இதெல்லாம் சுதந்தரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே போக வேண்டும். எதுக்குள்ள போகணும்? தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே. பேதுருவை பார்த்து சொன்னார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுன்னு சொன்னார். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் போட்டபோது 2 படகுகள் அமிழத்தக்கதாக கர்த்தர் அவனுக்கு மீன்களை கொடுத்தார். ஆழத்திலே, தேவனுடைய ஆழத்திலே நமக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. இப்போ கடல் எடுத்துக்கோங்களேன், கரையிலேருந்து போக போக ஆழம் என்ன செய்யும்? கூடிக்கிட்டே போகும். ஒரு மலையவே உள்ளே வச்சிடலாமா, அவ்வளோ ஆழம் இருக்குமா? 5000 மீட்டர், 10000 மீட்டர். ஒரு இமயமலையை கூட என்ன செஞ்சிடலாம்? கடலில் வச்சா அது என்ன செஞ்சிடும்? முழுகிடுமா. அவ்வளோ ஆழங்கள். கடல் அவ்வளோ ஆழம்.
அப்படிதான் கர்த்தருடைய ஆழங்கள், ஒவ்வொரு ஆழத்திலையும் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களும் ஒரே இடத்துல கிடையாது. ஒவ்வொரு ஆழத்துக்கும் போக 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 அந்தந்த ஆழத்திலே அந்தந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம அந்த ஆழங்களுக்குள்ளே போக வேண்டும். ஆனால் நம்ம எங்க நிற்கிறோம்? கரையிலே நின்று கொண்டு இருக்கிறோம். கரையிலே நின்று கொண்டு இன்னும் இந்த காரியம் எனக்கு நடக்கலையே, இது நடக்கலையே, அது இல்லையே, இது இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், ஆழங்களுக்கு போ. கணுக்கால அளவு ஆழத்துக்கு போனால் அங்கே ஒரு காரியம் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கும். முழங்கால ஆழத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு காரியம் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். நீச்சல் ஆழம், இடுப்பளவு ஆழம், நீந்தி கடக்க முடியாத ஆழம், ஒவ்வொரு ஆழங்களுக்குள்ளும் நீங்கள் போக போக அங்கங்கே அந்தந்த காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். ஆழங்களுக்கு செல்ல செல்ல அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியமும் ரொம்ப பெரிதானதாக இருக்கும். பெரிதான காரியங்களை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே நாம் போக வேண்டும். வார்த்தையின் ஆழங்களுக்குள்ளே போக வேண்டும். ஜெபத்தின் ஆழங்களுக்குள்ளே போக வேண்டும். விசுவாசத்தின் ஆழங்களுக்குள்ளே நாம் போக வேண்டும். அப்படி போகும் பொழுது நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை நாம் சுதந்தரிக்க முடியும். இப்போ இந்த தேவனுடைய ஆழங்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிப்போம். ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவருடைய ஆழம் எதுவா? அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, இதுதான் அவருடைய ஆழம். அப்ப தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய அறிவை நம்ம என்ன செய்யணும்? அறிவு கெட்டாத அந்த ஞானத்தையும் அறிவை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆழங்களுக்குள்ளே போக வேண்டும். அதை நம்ம குருவி மூளையால் அறிந்து கொள்ள முடியாது. நமக்கு இருக்குது பாருங்க, இந்த சின்ன மூளை இருக்கு பாருங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையே பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி எதாகாது? பருந்தாகாது. ஊர்க்குருவி எதை தான் பார்க்கும்? அப்படியே தன்னை சுற்றி தான் பார்க்கும். அதால் உயரத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது, பறக்க முடியாது. அப்போ இந்த ஊர்க்குருவி போல ஊர்க்குருவி மூளையை வைத்துக்கொண்டு நம்மால் தேவனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள முடியாது. நமக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அதுக்கு ஆவியானவருடைய உதவி தேவை, ஆவியானவருடைய ஒத்தாசை தேவை. ஆவியானவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். ஆவியானவரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆவியானவரோடு இணைந்து பயணிக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு ஆழங்களுக்கு நம்மை நடத்தி செல்வார். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம், ஒவ்வொரு ஆழங்களுக்கும் ஆவியானவர் நடத்தி சென்று அங்கே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற, ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்தவர் காண்பிப்பார். இது உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, இது ஏற்கனவே உனக்காக பல ஆண்டுகளாக ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் அதை நமக்கு காட்டுவார். நாம் அதை சுதந்தரிக்க நமக்கு ஆவியானவர் என்ன செய்வார்? உதவி செய்வார். அதனால் தேவனுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவருடைய ஞானம், அனந்த ஞானம், அவருடைய அறிவு, எல்லையில்லாத அறிவு நம்மால் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. ஆவியானவருடைய உதவியால் தான் அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஒரு கதை கேட்டிருக்கலாம். அந்த காலத்தில் எந்த வெஹிக்கிளும் கிடையாது. என்ன செய்யணும்? நடந்தே போகணும். அதுபோல் ஒருத்தன் ஒரு ஊருக்கு போனானாம். கட்டு சோறு கட்டிக்கிட்டு நடந்தே போனானாம். அப்படி போகும்போது வழியில் என்ன பண்ணுவாங்க? எங்கேயாவது மரத்தடியில் ரெஸ்ட் எடுப்பாங்களாம். அதுபோல் இவன் என்ன பண்ணியிருக்கான்? போய் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஒரு பெரிய ஆலமர நிழலில் என்ன செஞ்சிட்டானா? படுத்துக்கிட்டானாம். படுத்துக்கிட்டு பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு பரங்கிக்காய் கொடி இருந்துச்சான். அதில் நிறைய பெரிய பெரிய பரங்கி காய்கள் காய்த்திருந்துதான். அப்போ படுத்துக்கிட்டே மேலே பார்த்தானா,
ஆலமரத்தில் சின்ன சின்ன பழங்கள் இருந்துதான். அப்போ அவன் யோசிச்சானா, இந்த கடவுளுக்கு மூளையே கிடையாதே, இந்த கடவுளுக்கு அறிவே இல்லையே, இத்தனோண்டு கொடியில் இவ்வளோ பெரிய காயை வச்சிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய மரத்தில் இத்தனோடு சின்ன சின்ன பழங்களை வச்சிருக்கிறாரு, என்ன இந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டானான். தூங்கி கொஞ்ச நேரத்தில் பலமான காற்று அடிச்சதான். உடனே ஆலம் பழங்கள் மேலேருந்து சட்டார் சட்டார் சட்டார்னு என்ன செஞ்சுதான், முகத்தில் மேலெல்லாம் விழுந்தோன்னு வாரி சுருட்டி எழுந்தான். எந்திரிச்சிட்டு சொன்னான், ஐயோ கடவுளே என்னை மன்னிச்சிரு, நான் உங்களை தப்பான எடை போட்டுட்டேன், இது போல் இவ்வளோ பெரிய பழம் மேலே இருந்த என் மேலே அத்தனை பழமும் விழுந்திருந்தா என் நிலைமை என்ன ஆகிறது? உங்கள் ஞானமே ஞானம், உங்கள் அறிவே அறிவு, ஏன் குருவி மூளையால் உங்கள் ஞானத்தை புரிந்து கொள்ள முடியல, என்னை மன்னிச்சிருங்க கடவுளேன்னு சொல்லி சொன்னானா. அதுபோல தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய மூளையினால், நம்முடைய மூளை அறிவினால் அவரை என்ன செய்ய முடியாது, அவருடைய ஞானத்தை அறிவை நம்ம என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு ஆவியானவருடைய உதவியும் ஒத்தாசையும் தேவை. ஆவியானவரோடு நம்ம இணைந்து நம்ம பயணிக்கும் பொழுது நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவர் நாம் சுதந்தரிப்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இப்போ இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேவன் எவற்றையெல்லாம் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் சொல்லுங்க, எவற்றையெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் தெரிந்து கொள்ள ஆசையா இருக்கீங்க? தெரிந்து கொள்ள ஆசை இருக்குதா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்ப்போம். முதல் வசனம் எபிரேயர் 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணின முதல் காரியம் என்னன்னா சரீரம். எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை பேர் சரீரத்தில் இருக்கீங்க? எல்லாரும் சரீரத்தில் இருக்கீங்களா? இப்போ எல்லாரும் நம்ம என்ன செய்கிறோம், சரீரத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எது தேவை? சரீரம் தேவை. இந்த உலகத்தோடு நாம் தொடர்பு கொள்வதற்கு சரீரம் தேவை. இது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இயேசுவுக்கே தேவன் என்ன செஞ்சாரா, இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். அப்போ உங்களுடைய சரீரம் யாராலே ஆயத்தம் பண்ணப்பட்டது? எல்லாரும் சொல்லுங்க, தேவனாலே ஆயத்தம் பண்ணப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய சரீரத்தை குறித்து நமக்கு நிறைய அதிருப்தி. நான் ஏன் ஹைட்டாக பிறந்தேன், நான் ஏன் குட்டையாக பிறந்தேன், நான் ஏன் இவ்வளோ கருப்பாக பிறந்தேன், நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பிறந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் அழகாக பிறந்திருக்கலாமே, அப்படி பிறந்திருக்கலாமே, இப்படி பிறந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் இந்த சரீரத்தை குறித்து நமக்கு என்ன இருக்குது, ஒரு அதிருப்தி இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு நற்செய்தி என்னென்னா, உங்கள் சரீரம் தேவனாலே ஆயத்தப்படுத்தப்பட்டது. தேவனே உங்களுக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த சரீரத்தை குறித்து எந்த அதிருப்தி என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. எதுக்காக இந்த சரீரத்தை கொடுத்தாராம்? 7வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். எதுக்காக இயேசுவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாராம்? அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காக, இந்த உலகத்திலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரம் ஆயத்தமாக்கப்பட்டது. உங்களுக்கும் ஒரு சரீரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால், தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். அதனால உங்க சரீரம் எதோட தொடர்புடையது?
தேவ சித்தத்தோடு தொடர்புடையது. நீங்க இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ வெயிட்டு, இன்ன கலரு, இன்ன சைஸ்ல உங்க ஃபேஸ் இருக்கணும், முகம் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், வாய் இப்படி இருக்கணும், இதெல்லாம் அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி இருக்கிறார். இதை உங்க பெற்றோர் என்ன செய்யல, திட்டம் பண்ணல. அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி அப்படி ஒரு பெற்றோருக்கு உங்களை பிள்ளைகளா என்ன பண்ணியிருக்கிறார், பிறக்க வைத்திருக்கிறார். பெற்றோரை நீங்க தேர்ந்தெடுக்க முடியுமா? நம்ம பெற்றோரை நாம தேர்ந்தெடுத்தோமா? அப்படி தேர்ந்தெடுக்கிற உரிமை நம்ம கொடுத்திருந்தா நம்ம எல்லாரும் அம்பானியை அதானியை தான் அவங்கள தான் என்ன பண்ணியிருப்போம், பெற்றோரா தேர்ந்தெடுத்திருப்போம். ஆனால் அந்த உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை. பெற்றோரை தேர்ந்தெடுக்கிற உரிமை அவரே எந்த பெற்றோருக்கு பிறக்கணும் அப்படின்றத அவரே என்ன பண்ணியிருக்கிறார், திட்டம் பண்ணியிருக்கிறார். அதனால போய் பெற்றோர்கிட்ட யார் என்ன செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. எதுக்கு என்னை பெத்த, எதுக்கு என்னை இப்படி பெத்த, அப்படி பெத்த, ஏன் பெத்த, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அப்போ நம்முடைய சரீரம் தேவனாலே ஆயத்தமாக்கப்பட்டது, தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. சங்கீதம் 139:16 வாசிங்க. 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவயவங்களை கூட அது உருவாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணாராம், எழுதி வச்சிட்டாரு. நீங்கள் இவ்வளோதான் ஹைட் இருக்கணும், இவ்வளோதான் கலர் இருக்கணும், இந்த ஷேப்பில் தான் இருக்கணும், இதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்து விட்டார். ஏன்னா இது எதோட தொடர்புடையது என்றால் தேவ சித்தத்தோடு தொடர்புடையது. எனக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப வருத்தமாக இருந்தது. கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே என்ன மட்டும் குட்டையாக குண்டா இப்படி நீங்கள் படைச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஹைட்டா, இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக, இன்னும் கொஞ்சம் கலராக என்னை படைச்சிருந்தா நான் இன்னும் நல்லா ஓடி ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்குமே. நீங்கள் இப்படி எனக்கு குண்டா குட்டையாக படைச்சி எனக்கு நடக்க கூட கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு ஒரு நாள் ரொம்ப வருத்தத்தோடு ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அது கர்த்தர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? உன்னைய குட்டையாக குண்டா படைச்சதுனால தான் நீ ஊழியத்தில் இருக்கிற. உன்னை அழகாக கலராக ஸ்லிம்மாக படைச்சிருந்தா உனக்கு இருந்த சினிமா பைத்தியத்துக்கு நீ சினிமாவில் நடிக்கணும்னு எங்கே போய் மாட்டி எங்கே சிக்கி சீரழிஞ்சிருப்பியே எனக்கு தெரியாது. அதனால தான் உன்னை இப்படி படைச்சிட்டேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஏன்னா அந்த காலத்தில் வாலிப நாட்களில் அவ்வளோ ஒரு சினிமா பைத்தியம். சினிமா பார்த்து விறகு கட்டையால் அடி வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவோம், சினிமா பார்ப்போம், திருந்த மாட்டோம். நானும் என்னோட அக்காவும் பேசிக்குவோம். சினிமா செய்திகள் தான், எல்லா சினிமா செய்திகளும் ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு வர ஒரு பேப்பரை கூட விட மாட்டோம், அதில் இருக்கிற சினிமா செய்திகளை கூட படிப்போம். இப்படியே சினிமா பார்த்து சினிமாவே அப்படியே அதையே பேசி ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் 2 பேர்த்துக்கும் ஏன் நம்ம சினிமாவில் நடிக்கக்கூடாது அந்த எண்ணம் வந்துருச்சு. அந்த எண்ணம் வந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் என்ன சொன்னோன்னா, இல்லை நம்ம கருப்பாக இருக்கோம், நம்மளை யாரும் சினிமாவில் எடுத்துக்க மாட்டாங்க, அதனால் வேண்டாம், அந்த ஆசையை நம்ம விட்டுருவோன்னு சொல்லி எங்களையே நாங்கள் தேத்திக்கிட்டோம். இப்படியெல்லாம் நாங்கள் பேசுனதை கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார் பாருங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 16-17 வயசில் பேசுனதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இப்போ சொல்கிறாரு, நீ சினிமாவுக்கு ஓடி போயிருப்ப, அதனால தான் உன்னை நான் விவரமாக என்ன பண்ணிட்டேன், இப்படி படைச்சிட்டேன்னு கர்த்தர் சொன்னார். அப்போ நம்முடைய சரீரம் தேவ சித்தத்தோடு
தொடர்புடையது. நம்முடைய முதலாவது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்க, என்னுடைய சரீரம் தேவனாலே கொடுக்கப்பட்டது. தேவனே எனக்கு இந்த சரீரத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது தேவ திட்டத்தோடு தேவ சித்தத்தோடு தொடர்புடையது என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால், இரண்டாவதாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், கர்த்தர் நமக்கு வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏன்னா சரீரத்தை ஆயத்தப்படுத்து, ஏன்னா சரீரம் இல்லாதது எது? ஆவி. ஆவிக்கு வீடு தேவை. அது என்ன செய்யும்? அது பாட்டுக்கு அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கும். ஆனால் சரீரத்தோடு இருக்கிறவங்களுக்கு எது தேவை? வீடு தேவை. வாழ்கிறதற்கு வீடு தேவை. கர்த்தர் வீட்டை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 24:31. அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், உள்ளே வாரும். நீர் வெளியே நிற்பானேன், நீர் வெளியே நிற்பானேன். உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். இது யார் சொன்னது? லாபான். சொல்லுங்க, யார் சொன்னது? லாபான் சொல்றான். யார்கிட்ட சொல்றானே? எலியேசர்ட்ட சொல்றான். இத படிக்கும் போது கர்த்தர் எனக்கு காட்டினார், ஒரு மனுஷனுக்கு வீட்டை ஆயத்தப்படுத்தி வைப்பான்னா, கர்த்தராகிய நான் உங்களுக்கு வீட்டை ஆயத்தப்படுத்தி வைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்டார் பாருங்க. ஒரு மனுஷன், இவன் யாரு? எத்தன் சரியான ஏமாற்று பேர்வழி. மருமகனை பக்காவா ஏமாற்றவன், உழைப்பெல்லாம் சுரண்டனவன். அவன் என்ன செய்யறானா, தன்னுடைய சகோதரி தரித்திருந்த காதணி கடகங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னா அவனால் தாங்க முடியல. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாதுன்னு ஓடுறான். ஓடி போய் அவனை கூட்டிட்டு வந்து, உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன்னு சொல்லி சொல்றான். அப்போ ஒரு மனுஷன், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஒரு வீட்டை கொடுப்பது அதிக நிச்சயம். வாசிப்போம். சங்கீதம் 68:6. சங்கீதம் 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவன் என்ன செய்கிறாராம்? தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன், வீடு வாசல்களை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். தனிமையாக இருக்கிறவர்களுக்குன்னா, தனியாக இருக்கிற ஒரு ஆணுக்கு ஒரு வீடு, தனியாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு வீடு, அப்படி கிடையாது. அவர் என்ன செய்கிறாராம்? தனியாக இருக்கிற ஒரு ஆணையும் தனியாக இருக்கிற ஒரு பெண்ணையும் திருமணத்தில் இணைத்து அவர்களை குடும்பமாக்கி அவர்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறாராம். அப்போ தனியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன கர்த்தர் முதல்ல கொடுக்க போறாரு? வீடு இல்லை, முதல்ல என்னது? திருமணத்தை கொடுக்க போகிறார். ஏற்ற துணையே கொடுக்க போகிறார். அதன் பிறகு உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வீட்டை கொடுக்க போகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். இந்த துரோகிகள் அப்படின்றதுக்கு எதிர்க்கிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய வார்த்தை எதிர்க்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். இவங்க வாழ்க்கை வறண்டு போய் கிடக்குமா. கர்த்தர் நம்மை திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்தும் பொழுது, திருமணத்துக்கான துணையை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை என்ன செய்யணும்? நன்றியோடு ஏற்றுக்கொண்டு திருமண வாழ்க்கைக்குள்ள வரணும். அதை எதிர்த்து கொண்டு இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி கர்த்தருடைய நியமத்துக்கு எதிர்த்து கொண்டு இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வறண்டு தான் கிடக்கும். அதனால நல்ல ஜெபிங்க. ஆண்டவரே, உங்கள் சித்தத்துக்கு நான் என்ன செய்கிறேன்?
என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த திருமண வாழ்க்கைக்கு நான் என்ன செய்கிறேன், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன், அந்த துணையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நீங்கள் வாலிப பிள்ளைகள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை குடும்பமாக்கி ஆசிர்வதித்து உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்களுக்கு நல்ல வீட்டையும் கர்த்தர் என்ன செய்வார், கட்டி கொடுப்பார். அடுத்ததாக கர்த்தர் எதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 80:8-9. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். எல்லாரும் சொல்லுங்க, எதை ஆயத்தப்படுத்தினார்? இடத்தை ஆயத்தப்படுத்தினார். இது எகிப்திலிருந்து திராட்சை கொடினா எது? இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர்றார். அவர்களுக்கு ஒரு சரியான இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அப்படி ஆயத்தப்படுத்தும் பொழுது என்ன நடந்ததுன்னா, அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் படரவிட்டது. கர்த்தர் ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, ஒரு பெரிய வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தொழிலில், நம்முடைய கையின் பிரயாசங்களில் கர்த்தர் ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது படர்ந்ததென்று பார்க்கிறோம். அதுபோல இந்த திராட்சை செடி எப்படி வேரூன்றி தேசமெங்கு படர்ந்ததோ அதுபோல கர்த்தர் சரியான ஒரு இடத்துல உங்களை ஆயத்தப்படுத்தி ஒரு இடத்துல உங்களை நாட்டும் பொழுது அந்த வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது, ஒருவரால் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் எனக்கு ஒரு சரியான தொழில் அமையலை, இன்னும் ஒரு சரியான ஒரு இடம் அமையலை, இன்னும் ஒரு சரியான காரியம் அமையலைனா கர்த்தர் சொல்லுகிறார், சரியான இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஏற்கனவே ஒரு சரியான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் உட்காரும் பொழுது உங்களுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. அடுத்ததாக கர்த்தர் எதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் வாசிப்போம். யாத்திராகமம் 23:20. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். எதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்? இந்த வசனத்துல ஸ்தானத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்காக ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். கர்த்தர் தூதர்களைப் போல மனிதர்களை நமக்கு அனுப்புவார். ஒரு ஸ்தானம்னா ஒரு இருக்கிற நிலையிலிருந்து இன்னொரு நிலை, அதைவிட மேலான ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்காக ஒரு நல்ல ஸ்தானத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆட்களை நம்மோடு கூட இணைப்பார். தேவ தூதர்களை போல ஆட்கள் என்ன செய்வாங்க? வந்து இணைந்து கொள்வாங்க. அவங்கவுங்களை என்ன செய்வாங்க? அந்த அடுத்தடுத்த அந்த ஸ்தானங்களுக்கு என்ன செய்வாங்க? கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்போ இதை எங்கே சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமத்தில் இந்த வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. வனாந்தரத்தில் கர்த்தர் சொல்கிறார். இவங்க எங்கே இருக்கிறாங்க? வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கன்னு சொல்லி எங்கே இருக்கும் பொழுது சொல்கிறார்னா, வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது சொல்கிறார். அப்போ வனாந்தரம் நம்முடைய ஸ்தானம் கிடையாது. இப்போ இருக்கிறது வேணா வனாந்தரம் போல இருக்கலாம்.
வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணுகிறது போல இருக்கலாம். ஆனா இது நம்முடைய ஸ்தானம் அல்ல. நமக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது என்றால் கானான் தேசத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? கானான் தேசத்தை குறிக்கிறது. கானானை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். அதுதான் கானான் தேசம். அதுதான் அந்த ஸ்தானம். கர்த்தர் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அந்த ஸ்தானத்தை உங்களுக்காக அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். இதை யாத்ராமத்தில் சொல்றாரு, மோசேட்டே கர்த்தர் சொல்றாரு. யாத்திராகம் 3வது அதிகாரம் எடுப்போம். யாத்திராகமும் 3:7-8. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, பார்க்கவே பார்த்து. இவங்க எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க ஜனங்க? எகிப்தில் இருக்கிறாங்க. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. அப்ப கர்த்தர் உங்கள் உபத்திரவத்தை பார்க்கிறவர். ஐயோ, நான் இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருக்கிறேனே, என்னை யாருமே பார்க்கலையே, கர்த்தர் கூட என்னை பார்க்கலையே, என்னை கண்டுகொள்ளலேன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து. அடுத்து பாருங்க, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். கர்த்தர் கூக்குரலை கேட்கிற தேவன். உங்களுடைய கூக்குரல் எதுவாக இருந்தாலும் அது அவருடைய செவியிலே அது விழுந்து விட்டது. அதை அவர் என்ன செய்கிறார்? கேட்டார். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அப்ப நம்முடைய வேதனைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். என் வேதனையே யாருக்கும் புரிய மாட்டேங்குது, கர்த்தருக்கு புரியவே மாட்டேங்குது, பதிலே கொடுக்க மாட்டேன். இல்லை, உங்கள் வேதனைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். உங்களுடைய கூக்குரலை கேட்டிருக்கிறார். உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்திருக்கிறார். 8வது வசனம் பாருங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். எங்க இருக்கும் பொழுதே சொல்றாரு? எகிப்துல இருக்கும் பொழுதே சொல்றாரு. ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? எகிப்துல ஜனங்கள் இருக்கும் பொழுதே இந்த தேசத்தை அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். இப்போ ஒருவேளை நீங்கள் எகிப்தில் இருக்கலாம், எகிப்தை போல் உங்கள் வாழ்க்கை இருக்கலாம், சில அடிமைத்தனங்களில் இருக்கலாம், சில பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கத்தில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக ஒரு நலமும் விசாலமான ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். அந்த வாழ்க்கைக்கு நேராக, அந்த ஸ்தானத்துக்கு நேராக அவர் உங்களை கொண்டு செல்வார். அதுக்காக சில தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். நீங்கள் எகிப்திலே இருக்க போகிறது கிடையாது, வனாந்தரத்திலே இருக்க போகிறது கிடையாது. எகிப்து உங்கள் ஸ்தானம் கிடையாது, வனாந்தரம் உங்கள் ஸ்தானம் கிடையாது. கானான் தான் உங்களுடைய ஸ்தானம். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானானை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். இந்த இப்போ கானானை பற்றி ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்த்துருவோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம். அது எப்படிப்பட்ட தேசம்? உபாகமம் 8:7 நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேசம்? நல்ல தேசம். அந்த ஸ்தானம் எப்படிப்பட்டது? நல்ல தேசம். நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார்.
அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். இதுதான் கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த வாழ்க்கை, கானான் வாழ்க்கை. அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், எல்லாரும் சொல்லுங்க, திருப்தி. திருப்தி, திருப்தியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்க புசித்து திருப்தி அடைவீர்கள். திருப்தி அடைந்திருக்கையில் என்ன செய்யணுமா? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். அவருக்கு நன்றி செலுத்த கடவாய். நன்றி செலுத்த போறீங்க. அநேகர் நன்றி செலுத்த போறீங்க. அநேகர் ஸ்தோத்தரிக்க போறீங்க. ஒரு நாள் நிச்சயமா நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர், நான் எங்கேயோ இருந்தேன், நான் எகிப்தில இருந்தேன், வனாந்தரத்தில் இருந்தேன், ஆனா கர்த்தர் என்னை கானானுக்குள்ளே கொண்டு வந்தார். நலமும் விசாலமான தேசத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேசத்துக்கான கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி ஒரு நாள் உங்களை துதிக்க வைப்பார், நன்றி சொல்ல வைப்பார். அநேகர் சொல்ல போறீங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தர் நமக்கு எதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால், கர்த்தர் நமக்கு விளக்கை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 132. சங்கீதம் 132:17. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். எல்லாரும் சொல்லுங்க, விளக்கை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன எதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்? விளக்கை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். விளக்கு என்பது வசனத்துக்கு அடையாளம். ஆனால் இந்த இடத்துல அது எதை குறிக்கிறது என்றால் சந்ததிகளை குறிக்கிறது. விளக்கு என்பது எதை குறிக்கிறது? சந்ததிகளை குறிக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை, நம்முடைய தலைமுறைகளை குறிக்கிறது. கர்த்தர் நமக்கு விளக்கை ஏற்கனவே என்ன பண்ணிட்டார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதே சங்கீதம் 132 பாருங்க, 11-12. உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார். என்ன சொல்றார்? உன் சிங்காசனத்தில் என்றைக்கும் உன் சந்ததி என்ன செய்வேன்? வீற்றிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சந்ததியை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நமக்கு அநேகருக்கு என்ன கவலை? நம்முடைய பிள்ளைகளை குறித்து கவலை. பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அவங்களுக்கு என்ன வேலை கிடைக்குமோ, எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையுமோ, இதெல்லாம் என்ன செய்யுது? நம்ம பிள்ளைகளை குறித்து என்ன வருது? கவலை வருகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணின், அது என்றைக்கும் எரிந்து பிரகாசித்து கொண்டிருக்கிற விளக்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விளக்கை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இப்போ அந்த விளக்கு எதுன்னு பார்ப்போம். திருப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான யாரு? இயேசு கிறிஸ்து. தாவீதுக்கு சொன்னார், உனக்கு ஒரு விளக்கை என்ன செய்வேன்? ஆயத்தம் பண்ணினேன். உனக்கு ஒரு சந்ததியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். உனக்கு தொடர்ந்து என்ன இருக்கும்? சந்ததி இருந்து கொண்டே இருக்கும். இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டில் வந்து வெளியில் பூட்டி இருக்குது, லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. வெளியில் லைட் எரியுது, வெளியில் பூட்டி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆள் இல்லை. இப்போ அந்த வீட்டில் என்ன இல்லை? ஆள் இல்லை, எங்கேயோ போயிருக்கிறாங்க. ஒரு வீடு ரொம்ப நாளாக பூட்டி பாழடைஞ்சு கிடக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டில் யாருமே குடியில்லை, பல வருஷங்களாக அந்த வீடு பூட்டியே கிடக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு வீடு உள்ளே பூட்டி இருக்கு, உள்ளே ஒரே ஒரு லைட் எரியுது, என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே எல்லா லைட்டும் எரியுது, வீடே பிரகாசமாக இருக்குது, என்ன அர்த்தம்? வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ அந்த வீடு எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும், பிரகாசமாக எரிந்து கொண்டு இருக்கும். அதுபோல் உங்கள் வீட்டில் உங்களுடைய சந்ததியை கர்த்தர் பிரகாசமாக எரிய வைப்பார். உங்கள் சந்ததிகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். இப்போ இந்த தாவீதினுடைய வம்சம் யாரா? வம்சம் எங்கே வந்து முடியுதான்? இயேசு கிறிஸ்துவில் வந்து முடியுது. 14 தலைமுறைகள், 14 தலைமுறைகள். ஆபிரகாமிலிருந்து 17வது வசனம் பாருங்க. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். அப்போ இந்த தலைமுறை தாவீதில் ஆரம்பித்து அந்த சந்ததி முடியவே இல்லை பாருங்க. அந்த சந்ததிக்கு முடிவே கிடையாது. கிறிஸ்துவுக்கு பிறகு கிறிஸ்துவோட சந்ததி யாரு? நாம தான் கிறிஸ்துவின் சந்ததி. அப்ப இந்த சந்ததிக்கு முடிவே கிடையாது. முடிவே இல்லாத ஒரு சந்ததியை கர்த்தர் தாவீதுக்கு வாக்கு பண்ணினார். எப்பொழுதும் எரிந்து பிரகாசித்து கொண்டிருக்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் இந்த தாவீதுக்கு வாக்கு பண்ணினார். அதே போலதான் நமக்கும் ஒரு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கை கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. இதுவரைக்கும் கவலைப்பட்டு கொண்டு இருந்தவங்க யார் என்ன செய்ய வேண்டாம்? இனி கவலைப்பட வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். சந்ததி சந்ததியாக அது பிரகாசித்து கொண்டே இருக்கும். ஆமேன், ஆமேன். அடுத்ததாக கர்த்தர் நமக்கு எதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் வாசிப்போம். சங்கீதம் 23. சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் எதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாராம்? எல்லாரும் சொல்லுங்க, பந்தி. எல்லாரும் சொல்லுங்க, பந்தி. ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஏங்க பந்தி சொல்றதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? பந்தின்றது நல்ல வார்த்தை தானே. பந்தினா என்ன? விருந்து. கர்த்தர் உங்களுக்கு எதை ஆயத்தப்படுத்தி வைக்கிறாராம்? விருந்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக. எந்த சத்துருக்கள் உங்கள் வீட்டில் நல்ல காரியம் நடக்கக்கூடாது, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எந்த சத்துருக்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களுக்கு ஒரு ராஜரிக அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் பொழுது எந்த சத்துரும் உங்களை தொடவே முடியாது. அதுக்கப்புறம் சத்துரு என்ன செய்ய முடியாது? உங்ககிட்ட நெருங்கவே முடியாது.
சத்துருக்கள் வெட்கப்படும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். வாசிப்போம். சங்கீதம் 128. சங்கீதம் 128:3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பந்தியை சுற்றிலும் உன்னோட டைனிங் டேபிளில் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. உன் பிள்ளைங்க உன்னை விட்டுட்டு ஓட மாட்டாங்க. இன்னைக்கு அநேக பெற்றோர பிள்ளைகள் என்ன பண்ணிடுறாங்க? கைவிட்டுட்டு போயிடுறாங்க, அம்போன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்கள கவனிக்கிறதும் கிடையாது, செலவுக்கும் பணம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். உன் பக்கத்தில் தான் இருப்பாங்க, உன் கூட தான் இருப்பாங்க. என்னை அம்போன்னு விட்டுருவாங்களோன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களை சுற்றி உங்கள் கூட தான் இருப்பாங்க. ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாக இருப்பார்கள், உங்களை கவனிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஒலிவ மரம் எப்படி எண்ணெயை கொடுத்து அது ஆற்றுகிறதோ, காயங்களை ஆற்றுகிறதோ, அதுபோல உங்களை ஆற்றுகிறவர்களாக, தேற்றுகிறவர்களாக, அரவணைக்கிறவர்களாக உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள். அடுத்ததாக கர்த்தர் நமக்கு எதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? கர்த்தர் நமக்கு நற்கிரியைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்? நமக்காக நற்கிரியைகளை முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த நற்கிரியைகளில் நாம் நடக்கும்படியாக, நற்கிரியைகளை நிறைவேற்றும்படியாக நமக்காக முன்னதாகவே நற்கிரியைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இந்த உலகத்தில் செய்து முடிக்க வேண்டிய பெரிய திட்டங்கள், பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். அவருடைய நாமம் மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் அரிய பெரிய காரியங்களை நீங்கள் சாதிக்க போகிறீர்கள். உங்களுக்காக பெரிய காரியங்களை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த மோசே குறித்து தேவ திட்டம் என்ன? மோசேக்கு என்ன காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து என்ன செய்யணும்? விடுதலையாக்கி கானானுக்கு என்ன செய்யணும்? கொண்டு போகணும். அதுதான் மோசே குறித்து தேவன் வைத்திருந்த திட்டம். மோசே குறித்து மோசேக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த நற்கிரியை. அதுக்காக தான் அவனை என்ன செய்தார்? காப்பாற்றினார். எல்லா பிள்ளைகளும் நதியில போட்டு விடப்பட்ட போது இந்த மோசே என்ன செஞ்சாங்க? பெற்றோர் பாதுகாத்தாங்க, நதியில கொண்டு போய் வச்சு பாதுகாத்தாங்க. அடுத்து அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான், அரண்மனையில வளர்க்கப்பட்டான். எதுக்காகனா இந்த பெரிய திட்டம் அவன் மூலமாக நிறைவேற வேண்டும். அதுபோல உங்களுக்காக பெரிய திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அடுத்து இந்த யோசேப்புக்கு பாருங்க, அவனை குறித்து என்ன கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார்? முழு தேசத்துக்கு என்ன செய்யணும்? படி அளக்கணும். பஞ்சத்தில் தேசங்கள் எல்லாம் பஞ்சத்தில் வாடிக்கொண்டிருக்கிறது. இந்த தேசங்களுக்கெல்லாம் தானியத்தை விநியோகம் பண்ணும், தேசங்களுக்கு படி அளக்கணும், தேசங்களுக்கே ஆசீர்வாதமாக இருக்கணுமே. அதுதான் இந்த யோசேப்பை குறித்து கர்த்தர் வைத்த நோக்கம், திட்டம்.
அதுபோல கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? நற்கிரியைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே செய்து முடிக்க வேண்டிய கர்த்தருடைய காரியம் ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நோக்கங்கள், திட்டங்கள் ஒன்று இருக்கிறது. நம்ம சும்மா வெறுமனே வாழ்ந்து முடித்து போறவங்க கிடையாது. அவருக்காக ஏதோ ஒன்றை, ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்யணும்? சாதித்து காட்டுகிறவர்களாக நம்ம இருக்கணும். நமக்காக கர்த்தர் நற்கிரியைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அடுத்ததாக எபிரேயர் 11:16. அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்காக கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாராம். எதை ஆயத்தம் பண்ணினார்? நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். இது நான் எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு நகரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது என்ன எப்படிப்பட்ட இடம்? எல்லா வசதி வாய்ப்புகளும் நிறைந்த இடம். வாழ்வதற்கு, வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வசதிகளும் எங்கே இருக்கும்? நகரத்தில் இருக்கும். கிராமத்தில் அப்படி இருக்குமா? கிராமத்தில் இருக்காது. நகரத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் நிறைந்த இடம்தான் நகரம். அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை, அப்படிப்பட்ட அத்தனை வசதிகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போ வேணால் சில வசதி குறைவுகள் இருக்கலாம். எனக்கு அது இல்லை, இது இல்லை, அந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இல்லை, இது குறைபாடாக இருக்குது. ஆனால் எல்லா வசதிகளும் நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். அதனால் அந்த வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்வீங்க? அனுபவிப்பீங்க. ஒரு நாள் சொல்லுவீங்க, எதுவுமே இல்லாமல் இருந்தேன், இன்னைக்கு எல்லாம் எனக்கு இருக்கிறது, எல்லாம் எனக்கு இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்குது, எந்த குறையும் இல்லை, கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறார். சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா. சொல்ல வைப்பார், நிச்சயமாக சொல்ல வைப்பார். அடுத்ததாக கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். நமக்காக எதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்? யோவான் 14 யோவான் 14:1 நான் வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். கர்த்தர் நமக்காக பரலோகத்தில் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலும் நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து, ஒரு வீட்டை கொடுத்து, இடத்தை கொடுத்து, நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்து, அவர் நமக்காக நல்ல திட்டங்களை கொடுத்து, நம்ம இந்த உலகத்தில் கொண்டு வந்த நோக்கங்களெல்லாம் நிறைவேற்றி கடைசியாக கர்த்தர் நமக்கு பரலோகத்திலே ஒரு நல்ல ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஐயோ, நான் பரலோகம் போவனோ மாட்டனோ, என்னாகுமோ என் வாழ்க்கை, அப்படிலாம் கலங்காதீங்க. உங்களுக்காக என்ன உண்டு? பரலோகத்திலே ஒரு வாசஸ்தலம் உண்டு. பரலோகத்திலேயே ஒரு வாசஸ்தலத்தை வச்சிருப்பார்னா, இந்த பூமியில் உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு வீட்டை, ஒரு இடத்தை, ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி ஏற்கனவே வைத்து விட்டார். ஒன்றை இனி புதுசாக நமக்கு எதுவும் செய்ய போகிறது கிடையாது. எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். எல்லாம் தேவனுடைய ஆழங்களுக்குள் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? அது நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரிக்க வேண்டும். இப்போ மறுபடியும் 1 கொரிந்தியர் 2:9 வருவோம்.
1 கொரிந்தியர் 2:9 வாசிப்போம். எழுதி இருக்கிறபடி, முதல்ல எல்லாரும் சொல்லுங்க, என்னது? எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இந்த 9வது வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, எழுதி இருக்கிறபடி. எல்லாரும் சொல்லுங்க, எழுதி இருக்கிறபடி என்று சொல்லி அது ஆரம்பிக்குது. அப்போ எங்கே எழுதி இருக்கிறதுன்னு சொல்லி அதையும் என்ன செஞ்சிடணும்? பார்த்தோம். நம்ம முடிக்கிறதுக்குள்ள அதையும் பார்த்து முடிச்சிருவோம். வாசிப்போம். ஏசாயா 64 64:4. தேவனே, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. அந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், அதே வசனம் தான் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஏசாயா 64:4 எழுதப்பட்டிருக்கிறது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள். எல்லாரும் சொல்லுங்க, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்ன செய்வாங்க? தேவனுக்கு காத்திருப்பார்கள். தேவனுக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். காத்திருக்கிறதுனா அப்படியே பல்ல கழிச்சுக்கிட்டு அவர் எப்போ செய்யணுமோ செய்யட்டும், நான் பாட்டுக்கு இருக்கிறேன், அவர் பாட்டுக்கு இருக்கட்டும், எப்போ தான் செய்வார் நானும் பார்க்குறேன், இன்னும் எவ்வளோ நாளாகட்டும், எத்தனை வருஷம் ஆகட்டும், நானும் பார்க்குறேன், அவரை நான் பார்த்துறேன், அப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. காத்திருக்கிறதுனா என்னது? சங்கீதம் 69 சங்கீதம் 69:6. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. இவங்க யாரு? காத்திருக்கிறவர்கள்னா யாருன்னு சொல்றாரு? உம்மை தேடுகிறவர்கள். முத வரியில என்ன இருக்கு? உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேடுகிறவர்கள். அப்ப அன்பு கூறுகிறவர்கள்னா யாருன்னா காத்திருக்கிறவர்கள். காத்திருக்கிறவர்கள் யாருன்னா தேடுகிறவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள். இப்ப கர்த்தரை தேடுகிறவர்கள் யார்? அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். சங்கீதம் 22 சங்கீதம் 22:26. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். அன்பு கூறுகிறவர்கள்னா யாரு? காத்திருக்கிறவர்கள். காத்திருக்கிறவர்கள்னா யாரு? தேடுகிறவர்கள். தேடுகிறவர்கள்னா யாரு? கர்த்தரை துதிக்கிறவர்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றைக்கும் வாழும். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நம்ம இருக்கிறதுனா என்னது? கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கணும். நித்தமும் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கணும். நித்தமும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நமக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில் ஆவியானவர் நமக்கு அதை ஆராய்ந்து கொடுப்பார், அதை சுதந்தரிக்க வைப்பார்.
அதனால் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும், சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அந்த சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், நாம தான் கர்த்தருக்கு அன்பு கூறுகிறவர்கள். அவர்கள் நமக்கென்று ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணும். நிச்சயமா நம்முடைய கண் காணும், நம்முடைய மாம்ச கண்கள் காணும், நம்முடைய காது கேட்கும். நம்ம தொடுகிற விதத்தில், அனுபவிக்கிற விதத்தில் கர்த்தர் ஆவியானவர் நமக்கு அதை சுதந்தரிக்க கிருபை செய்வார்.